ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நீங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்றதும் நம்ம சொல்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிறதும் தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ இது பாத்தீங்கன்னா இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் இது நாம நிஃப்டிக்கு நேத்து காலையில மார்க்கெட் தொடங்கறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு அதை தாண்டி நாம சொல்லியிருந்த பிரீமியம் சப்போர்ட் அப்படின்ற விஷயங்கள்லாம் என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் 25,982. நாம நேத்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 950க்கு கீழே இருந்து பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சாதான் டவுன் சைடு அப்படின்றத சொல்லியிருந்தோம். நேத்து க்ளோஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 950க்கு கீழே தான் க்ளோஸ் வச்சிருந்தாங்க. ஸோ ஓப்பன் முக்கியம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அதுக்கேத்த மாதிரி 950க்கு மேல ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி நல்ல ஒரு மூமெண்ட் ஆரம்பத்துல கீழே போற மாதிரி ஒரு நல்ல வேகமா வந்தாங்க. ஓப்பன் பிரைஸ் கீழே வந்தாங்க. ஆனா திரும்ப ஏற்கனவே வச்சிருந்த டே லோவை பிரேக் பண்ணி அது கீழே நிக்க முடியல. நல்ல ஒரு அப்சைட் வேகமாவே மேல வந்துட்டாங்க. மேல வந்து நாம கிட்டத்தட்ட நாம கொடுத்திருந்தா அந்த R1 ஒரு 4-5 பாயிண்ட் மிஸ் பண்ணியிருப்பாங்க அந்த R1ல. அந்த ஏரியால இருந்து பிரீமியம் மூவே ஆகல. மார்க்கெட் வேணா மெதுவா மேல வந்திருக்கு. ஆனா பிரீமியம் எதிர்பார்த்த மூவ்மெண்ட் அப்படின்றது இல்ல. இந்த இடத்துல ஒரு வேகமான மூவ்மெண்ட் இருந்ததே தவிர இதை தாண்டி தொடர்ந்து மூவ்மெண்ட் ஆயிருந்த இடத்துலலாம் ஒரு பெரிய மூவ்மெண்ட் பிரீமியத்துல கிடைக்கல. மெதுவா தான் ஒரு டிகே மார்க்கெட்டா தான் போயிடுச்சு. அதை தாண்டி இப்போ க்ளோசிங் பாத்தீங்க அப்படின்னா நாம கொடுத்துருந்த அந்த R1 அந்த ஏரியா பக்கத்துல லாஸ்ட் கேண்டில்ல முடிச்சிருக்காங்க. ஆனா க்ளோசிங் அப்படின்றது 2653ல கொடுத்துருக்காங்க. ஓகே. எப்படி பார்த்தாலும் இதுவும் ஒரு சாதகமான சூழலா தான் இருக்கு. ஆல் டைம் ஹையை இன்னைக்கு கூட நெருங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. நாம அதெல்லாம் என்ன சொல்லுது, பிரீமியம் என்ன சொல்லுது, லெவல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றது எல்லாத்தையும் அடுத்து பார்ப்போம். ஓகே. இன்னைக்கு லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 26,274, 26,198, 26,049, 25,975. இதுதான் நாம நிப்டிக்கு இன்னைக்கு லெவல்ஸா எடுத்திருக்கோம். நம்மளோட R2 பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை அந்த ஏரியால வந்தாச்சு. இன்னும் மார்க்கெட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையை ரீச் பண்றதுக்கு ஒரு 250 பாயிண்ட் தான் வச்சிருக்காங்க. 250 பாயிண்ட்டுக்கும் கம்மியா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்போ இதை தாண்டி பிரீமியம் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் 26,050 இதுக்கு மேல நிக்கிறது ஒரு நல்ல சைன் தான். ஆனா இதுக்கு கீழே இருக்கிறா அப்படின்ற பட்சத்துல கீழே போகக்கூடிய வாய்ப்பும் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? 26,050 அந்த ஸ்ட்ரைக்கு கீழே இருந்து பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சதுன்னா நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நல்ல டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்னா தொடர்ந்து இறங்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நமக்கு ஒரு நாளோட ஆவரேஜ் மூவ்மெண்ட் அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு வாய்ப்பு இந்த இடத்துல 26,000க்கு கீழே 26,050 இதுக்கு கீழே இருக்கிற பட்சத்துல டவுன் சைட்ல அந்த ஒரு நாளோட ரேஞ்சை கவர் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பா மாறும். அதை தாண்டி தொடர்ந்து மேல போகணும் அப்படின்னா 26,150 இந்த ஏரியாக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சது அப்படின்னா நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்டா இருக்கும். இன்னைக்கே ஆல் டைம் ஹையையும் போய் ரீச் பண்றக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இந்த 150க்கு மேல இருக்கும் பட்சத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கு. சென்செக்ஸ் என்ன சொல்றான் அப்படின்றதையும் பார்ப்போம் நம்ம. இப்போதைக்கு சென்செக்ஸோட க்ளோசிங் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 84,997ல இருக்கு. ஓகே. இது பெரிய சிம்டம் மாதிரி தெரியவில்லை. நான் பிரீமியம் என்னத்த சொல்லுதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. சென்செக்ஸ் பொறுத்தவரையும் பிரீமியம் அப்படின்றது 85,200 இந்த ஏரியாக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சது அப்படின்னா தொடர்ந்து மேல போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி 84,900 இந்த ஏரியா ஒரு நல்ல சப்போர்ட்டா செயல்படுறதுக்கு வாய்ப்பு. 84,900
அதுக்கடுத்து 84,800. இந்த 2 ஏரியாவும் நல்ல ஒரு சப்போர்ட்டா செயல்படுறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இதுக்கு கீழ இருந்து பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இவனோட ஆல் டைம் ஹை எங்க இருக்கு? ஓகே, இவனோட ஆல் டைம் ஹை கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. ஆனா சென்செக்ஸை பொறுத்தவரையும் அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப சீக்கிரமா மூவ்மெண்ட் கொடுப்பாங்க சென்செக்ஸ்ல. இங்கே மார்க் பண்ணி வச்சுப்போம். ஓகே, 85,200 அங்க இருந்து கிட்டத்தட்ட 86,000 பக்கத்துல இருக்கு. ஓகே, 800 பாயிண்ட். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஒன்றும் சென்செக்ஸ் அதை பண்ண மாட்டான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பண்ணக்கூடிய ஆள் தான் ஒரே நாள் 800 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்படின்றது. ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நிஃப்டியில் கிட்டத்தட்ட நமக்கு 150க்கு மேலே இருந்தாவே ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணுறதுக்கு பெரிய டிஸ்டன்ஸ் இல்லை. ஒரு 150 பாயிண்ட் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சரி. இதுவரையும் பாருங்க, இந்த 2 ஸ்ட்ரைக்குங்க ஐடிமா ட்ரேட் ஆகுதா அப்படின்றத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எந்த சைட் நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இங்க கொடுக்குற லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவல் கிடையாது. அதை எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. மார்க்கெட்டை கத்துக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.